மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை, மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை, மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை தூரைவனை, தூய பெருநீர் யமுனை தூரைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்ததாமோ தரனை, தூயமாய் வந்து நாம் தூபலர் தூவி தொழுது, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி பணத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம் பாவாய் மாயனை. கோதை தமிழ் என்று போற்றப்படும் திருப்பாவையின் 5வது பாசுரம் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை என தொடங்கும் இப்பாசுரம். உலகினை காக்கக்கூடிய கடவுளான திருமாலுடைய திருப்பெயர்களை கூறிக்கொண்டிருந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீயிலிட்ட பஞ்சு போல பொசுங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு பொருளை இப்பாடல் நமக்கெல்லாம் விளக்கிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இறைவனை எப்போதும் தியானிக்கிறதுக்கு 3 விதமான ஒரு கோட்பாடுகள் சொல்லுவா. அங்கனம், நாமகரணம், பஜனம். இந்த அங்கனம்ங்கிறது என்னன்னா, திருமாலுடைய சின்னங்களை நம்முடைய உடம்புல தகுந்த இடங்களில் அதை பொறித்து கொண்டு எப்போதும் அதை நினைக்கிற அளவுக்கு நீங்காத இடத்தை இருக்கும் அளவுக்கு அதை பொறிச்சுப்பா. சங்கு சக்கரம் போன்ற முக்கியமான அந்த அவருடைய சாதனங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நாமகரணம். ஒரு வீட்டில் தாத்தா, பிள்ளை, பேரன் எல்லாருக்கும் பரம்பரையாக கேசவாதி அந்த பேர்களை வைப்பா. கேசவன்லேருந்து தாமோதரன் வரைக்கும் பல பேர்கள், 1000 நாமக்களுக்கும் மேலே எல்லா பேரையும் அவள் என்ன பண்ணுவா, ஒருத்தர் வீட்டில் கேசவன் அப்படின்னா தாத்தாவுக்கு பேர் இருக்கும், அப்புறம் பேரனுக்கு வரும். இப்படி வழி வழியாக வரக்கூடிய படி அந்த வீட்டில் எப்போதும் திருமாலுடைய பேசப்பட்டு கொண்டே இருக்கும், மூச்சுக்கு மூச்சு பேசப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஜனம். மனோவாக் காயங்களால் நல்லதையே நினச்சி நல்லதையே நம்ம செய்கிறது, அவனையே நினைக்கிறது, அவனையே நினச்சி நம்ம நல்லதே செய்கிறது, அது பஜனம் அப்படின்ட்டு சொல்லுவா. இந்த பாசுரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, அதன் அவனை நாம் எப்போதும் நினச்சிக்கணும் அப்படிங்கிற தாத்பரியத்தில் எழுதப்பட்ட இந்த பாடல். மாய வித்தைகள் செய்பவன் கண்ணன். அவன் நிலைத்த புகழ் கொண்ட வடமதுரை அந்த ஊரில் பிறந்தவன். ரொம்ப ரொம்ப தூய்மையாக உள்ள அந்த பெரும் நீர்னை கொண்ட யமுனை, அந்த நதிக்கரையில் கோபிகைகளோடு விளையாடியவன் கண்ணன். அவன் ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய இரத்தின தீபம் போன்றவன். தாயாகிய யசோதை அவளுடைய அந்த பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்திய ஒரு தாமோதரன் என்ற பெயரை கொண்டவன் நமது கண்ணன். நாம் தூய்மையான மனதோடு அவன் முன்னே சென்று
அந்த மணமுள்ள மலர்கள், பூக்கள் அவற்றை அவனோட திருவடிகளில் இட்டு வணங்குவோம். வாயினால் அவனுடைய புகழை கோவிந்தா கோவிந்தா என்று பாடி மனதினால் அவனை சிந்தித்து வழிபடுவோம். அவ்வாறு செய்தால் இதுவரை நாம் செய்த பல பிழைகள், பாவங்கள் இதை எல்லாமே போய்விடும். எப்படி? தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார். இனிமேல் நம்மிடம் வரக்கூடிய, நாம் செய்யக்கூடிய ஏதாவது பிழைகள் எதா இருந்தாலும், தீய வினைகள் இவை இருந்தாலும் இந்த வினைகள் எல்லாம் நம்மை நெருங்காது அப்படிங்கிற தாத்பரியத்தில் இந்த பாடலை அமைத்துள்ளாள். இறைவன் ரொம்ப ரொம்ப எளியவனுங்க. அவன் நம்மகிட்டேருந்து பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்ப்பது நம்முடைய தூய்மையான ஒரு மனசை மட்டும்தான். அந்த மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு அவனே நமக்கு ஒரு வழியை தந்துடுறான். அதுதான் அவனுடைய திருப்பெயர். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, இப்படி பல நாமங்கள் அவனுக்கு. அந்த இறைவனுடைய திருப்பெயர் நம்முடைய மனசில் நுழையும் போது நம்முடைய தீய எண்ணங்கள் எல்லாமே தானாகவே நம் மனசிலிருந்து வெளியேறுறது. எனவே கண்ணனோடு திருப்பெயரை நாம் இடைவிடாது தியானித்து கொண்டிருப்போம். நம்மால் நம்மை பெற்ற தாய் மற்றவர்களால் புகழப்பட வேண்டும். அதுவே நம்முடைய தாய்க்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை. குழந்தைகள் பெற்றவாளுக்கு எல்லாம் நல்ல பெயர் வாங்கி தரணும் அப்படிங்கிறத தானே நாம் எல்லாரும் நினைக்கிறோம். அதையே தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லாமல் சொல்ல வருகிறாள்.